மார்க் 1:15 மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் முதல்ல பிரசங்கம் பண்ணப்போ மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அதே போல அப்போஸ்தலர் 2:38 பேதுரு என்னென்ன பிரசங்கம் பண்ணார்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுருவும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொன்னார். அப்போஸ்தலர் 17:30 நாம் வாசிச்சு பார்த்தா, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்புதல கட்டளையா சொல்லியிருக்கிறார். எங்கும் உள்ள எல்லா மனுஷரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதனால பாருங்க, மனம் திரும்புதல் என்பது பாவத்திற்காக மனம் வருந்துவது மட்டுமல்ல, பாவத்தை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடுவது மட்டுமல்ல, பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவத்தை நாம வெறுத்து விட வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்புவர்களாய் நாம இருக்க வேண்டும். மனம் திரும்புவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிமான்களை ரட்சிக்க வரல, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதனால பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், அவரை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியில நம்ம கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். மனம் திரும்பணும்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் தெரியணும். பழைய பாவ மனுஷன் சிலுவையில இயேசுவோடு அறையப்பட வேண்டும். நம்ம பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் சாகணும், பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பரிசுத்தத்துக்கு இயேசுவுக்காக நம்ம பிழைக்கணும். அதுதான் மனம் திரும்புதல். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாயினும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எதுக்காக ரட்சித்தார், எதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்த்திருக்கிற கனி நம்ம கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 நீங்க வாசிச்சு பாருங்க. ஆவியின் கனி 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனியும் தினந்தோறும் நம்ம கொடுக்கணும். நமக்குள்ள ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மரம் கனி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறவரா இருக்கிறோம். நம்ம எப்படி சுத்தமாவோம்? அவருடைய வசனத்தை கேட்கும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதனால பாருங்க, காலம் சமீபமா இருக்கு, இயேசுவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது. நமக்கு மரணம் எப்போன்னு தெரியாது, இயேசு எப்போ வருவான்னு தெரியாது. இந்த ரெண்டும் நம்ம நினையாத நேரத்தில் நடக்கும். சாவும் ஆண்டோடைய வருகையும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துல எந்த மனுஷருக்கும் அது தெரியவே தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவரை சந்திக்க நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருங்க. இரவு படுக்கிறோம், காலையில எழுபனாதான் நிச்சயம். காலையில வேலைக்கு போறோம், இரவு வீட்டுக்கு வந்தாதான். ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அவருடைய வருகையில மனவாட்டியால் போக வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகை நடு இரவில் இருக்கலாம், பகல்ல இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், வயல்ல இருக்க நேரத்துல இயேசு வரலாம், தூங்கும்போது இயேசு வரலாம், மனுஷகுமாரன் எப்ப வேணாலும் வருவாரு. ஆனா நம்ம அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கலா இருக்க வேண்டும். வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது பிசாசுகள் கூட இயேசுவை விசுவாசித்து தேவன் ஒருவர் உண்டு என்று
விசுவாசத்தை நடுங்குது. ஆனா பிசாசு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன்னா பிசாசு மனம் திரும்பல, அவன் விழுந்து போன நிலைமையிலே இருக்கிறான். ஆனா நம்ம விழுந்து போனோம். ஆனா ஆண்டவர் நம்ம மீட்கதான் 2ஆம் மாதமா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தான். விழுந்து போன நம்ம தேடி வந்தான். பாவத்துல விழுந்து கிடந்த, பாவத்துல மரித்து போயிருந்த நம்ம இயேசு தேடி வந்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவரை போல அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். நமக்கெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு மிருகத்தை அடிச்சு அவங்களுக்கு தோளுடைய உண்டாக்கினார். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு வஸ்திரத்தை ஏசப்பா உடுத்தி இருக்கிறார். அது ரட்சிப்புங்கிற வஸ்திரம், அது மனம் திரும்புகிற ஒரு வஸ்திரம். இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக இந்த உலகத்துல வந்தார்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்புறதுக்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 30:8 வாசிக்கிறோம், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் செய்வாயா. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? மனம் திரும்பினா ஆண்டவருடைய கட்டளைப்படி நம்ம நடக்கணும். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்வர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நெகேமியா 9:28 வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் அவங்கள சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுத்தார். ஆனா அவங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்த போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களை சிறையில் பிடிந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். அடிக்கடி தவறு செய்யும் பொழுதெல்லாம், அடிக்கடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் நாம அப்படிதான் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அந்த கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, ஆண்டவருடைய பக்கமாக திரும்பும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என் பக்கம் திரும்புங்க, முழு மனதோடு முழு இதயத்தோடு என் பக்கமாக திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம முழுவதுமாய் ஆண்டவருடைய பக்கம் திரும்பும் பொழுது இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, பாவத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்காம பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம யாருக்கு சொந்தமா இருக்கிறோம்? இயேசுவுக்கு சொந்தமா இருக்கு. அவர் நம்ம எல்லாம் என்ன பண்ணார் தெரியுங்களா? தம்முடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்த நம்ம, இருளின் அதிகாரத்திற்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்த நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம், நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், உங்கள் ஆவியாலும் உங்கள் சரீரத்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது. இந்த 3 பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நீங்க வாசிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏனோ தானென்று வாழ்ந்தோம் என்றால் இயேசுவை சந்திக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல நம்ம மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சுவாபம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பழைய மனுஷியாய் நம்ம வாழக்கூடாது. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவனத்தி புளிப்பாங்க. அதே போல கொஞ்சம் துர்க்குணம், கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில கெட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது முழுவதும் பாவத்துக்குள்ள நம்மளை தள்ளிவிடும். அதனால ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே பழைய பாவ வாழ்க்கை விட்டு நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி அந்த மனம் திரும்புவதற்குள்ள முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்புகளை நம்ம நிலைத்திருக்கும் பொழுது இயேசுனுடைய வரிகளை நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். வேதத்தில் நம்ம பார்க்கிற யோபு 22:23 மனம் திரும்பினால் திரும்ப தேவன் நம்மை கட்டுவாராம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கலாம், அடிக்கடி விழுந்து போய் இருக்கலாம். இனி எழுப்ப முடியுமா? இனி ஆண்டவருக்காக நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்ற கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்க மனம் திரும்பினா திரும்ப உங்களை கட்டுவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப ஆண்டவர் கட்டுனாரா கட்டலீங்களா? கட்டினார். தாவீது பாவம் செஞ்சார், ஆனா அதிலேயே தாவீது இருக்கல. இயேசுவினிடம் அவர் நொறுங்குண்டு இருந்ததோடு அவர் அறிக்கை செய்த போது ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து திரும்பவும் ஆண்டவர் அவரை கட்டினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவ கயிறுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிசாசான நம்மை பாவ கயிறால் கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன் இறுதியை எனக்கு கொடு, உன் இறுதியம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். இந்த இறுதியம் தான் திருக்குள்ளதும் மகா கேட்டுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த இறுதியத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் புறப்பட்டு வருமோ, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தம், காம விகாரம், துரிச்சை, மோகம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த இறுதியத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறதா. அதனால ஆண்டவர் சொன்னாங்க, உன் இறுதிக்கு எனக்கு கொடு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 12:41 வாசிக்கிறோம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவை பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களுக்கு எந்த தீங்கு செய்வேன் என்று சொன்னாரோ அவளை அழிப்பேன் என்று சொன்னதை அவர் அழிக்காமல் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்தில் நொறுங்குண்டு இறுதித்தோடு வரும்பொழுது கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 11:20-21 வாசிக்கிறோம். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களுக்குள்ள செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அவர்கள் ரட்டுடுத்தி மனம் திரும்பிப்பார்கள் என்று இயேசு துக்கத்தோடு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசு இடத்துல எத்தனை அற்புதங்கள் பெற்றிருக்கோம், எத்தனை அதிசயங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அவைகள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. மனம் திரும்புகள் தான் பரலோக ராஜ்யம். பாவங்களை விட்டு பரிசுத்தத்துக்குள்ளே வந்தவர்கள் தான் பரலோக ராஜ்யம். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். நம்ம பாவம் நமக்கு சுற்றி நம்மை நெருங்கி நிற்கிறதா. அந்த சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை நோக்கி விசுவாசத்தை துவக்கினான், விசுவாசத்தை முடிக்கிறான், அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம மரிக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை மாத்திரமே கவனித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவரை போல கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது மார்க் 6:12 வாசிக்கிறோம். சீசர்கள் எதை பிரசங்கித்தாங்க? மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சீசர்கள் பிரசங்கித்ததை பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் நம்ம கெட்டு போர்களாய் இருப்போம். யோவான் 3:14 வாசிக்கிறோம். எதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்னா நம்ம கெட்டு போகக்கூடாது, நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் அவரோடு கூட என்றென்றைக்கும் நித்தியமாக சாவே இல்லாத அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்துல தான் துன்பம், கண்ணீர், வேதனை, பாடுகள். நாம மரித்த உடனே பாருங்க, பரலோக சந்தோஷமான ஒரு இடம், சமாதானமான ஒரு இடம். அங்க சண்டை இருக்காது, அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. இயேசுவின் குடும்பத்துல நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்க போயிடும். அவருக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்க போயிடும். அவரே நமக்கு பெரியவராய் இருக்கிறார். நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படித்தான் மாற்றப் போகிறார். வேதத்துல வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:1